பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான தியான பகுதியானது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21வது வசனம். இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது யார் சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள்? எலிசா தீர்க்கதரிசி அந்த பட்டணத்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். அந்த பட்டணத்து ஜனங்கள் எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார்கள், இந்த பட்டணத்தில் குடியிருப்பும் நல்லதல்ல, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்று சொல்லி அவர்கள் அவரிடத்தில் வந்து முறுமுறுக்கும் பொழுது, தீர்க்கதரிசி ஒரு புது தோண்டி எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே கீழ்ப்படிகள் தோண்டியை கொண்டு வரார்கள், அதில் உப்பை போடுகிறார்கள். உப்பை போட்டு அவர்கள் கொண்டு வந்த உடனே அவர் அதில் நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை அவர் தேவனாகிய கர்த்தரனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லி, ஏனென்றால் ஒரு நிலம் சாபம் படுத்த நிலமா இருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் நான் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிற நிலத்துல சாபம் இருக்கலாம். அந்த நிலத்தில் இருக்கிற நாள் முழுதல் அந்த ஒருவேளை வீடா இருக்கலாம், நீங்க வாங்கின வீடா இருக்கலாம், கட்டணி வீடா இருக்கலாம். அந்த வீட்டுல குடி போனதுல இருந்து உங்களுக்கு வியாதி, பலவீனம், போராட்டம், பிசாசோட தொல்லை நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் என் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கோடு இந்த வார்த்தையை என்னை பகிர்ந்து கொள்ள சொல்கிறார். அன்றைக்கு தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லி, இனி இதனால் நிலப்பாடும் வராது, சாவும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அந்த ஜனங்களுக்கு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அந்த தண்ணீரை வாங்கி குடித்து இந்நாள் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாயிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இந்த வார்த்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்பேற்பட்ட வீட்டுல நீங்க இருந்தால், நிலத்தில் இருந்தால், எந்த தண்ணீரை குடித்தாலும், எலிசா தீர்க்கதரிசி எப்படி கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆசீர்வித்து கொடுத்தாரோ, ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தாரோ, அவர்கள் விடுதலை அடைந்தது போல ஊழியின் பாதையில் என் தேவனாய் கர்த்தர் என்னை அழைத்த நாள்ல இருந்து இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்த வசனம். ஊழியத்தில் நான் எல்லா இடத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா ஊர்களிலும் நான் இந்த வசனத்தை முதலிடமாக வைப்பேன். கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி, அந்த தண்ணீர் இயேசு கிறிஸ்து ரத்தம், பிதாவாகிய தேவனே இதை கிறிஸ்து ரத்தமாக எனக்கு ஆசீர்வித்து தாங்க. உம்முடைய ரத்தத்தை பிள்ளைகள் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்திருக்கிற சாபக்கடான வியாதிகள், பாரம்பரிய சாபக்கடான வியாதிகள், அந்த வியாதிகள் எல்லாம் கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினால் வேரோடு அறுத்தறியப்படட்டும், பட்டு போகட்டும். அந்த வியாதி, பலவீனத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள் கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினால் கட்டி அழிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி தண்ணீரை எடுத்து உப்பை அதில் போட்டு எண்ணெய் அதில் ஊற்றி நான் விசுவாசத்தோடு கிரியை செய்வேன். பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தோடு செயல்பட்டால் தான் தேவனாகிய கர்த்தர் அந்த செயலை பார்த்து, என் பிள்ளைக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குது, உடனே செய்கிறாளே, இந்த வசனத்தை வாசித்து உட்கொண்டு அதை உள்வாங்கி வாங்கின உடனே அவள் செயல்படுகிறாள் என்று சொல்லி கர்த்தருடைய கரம் உடனே நம்மளோடு இணையும். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்காக தேவன் வார்த்தையை பெற்று அந்த தண்ணீரில் உப்பை போட்டு அவர்களுக்கு அது குடிக்க கொடுத்திருக்கின்றார். அது கர்த்தர் ஆசீர்வதித்த தண்ணீர். அதே போல் இன்றைக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள். நோயிலிருந்து விடுதலை, சாபத்தில் விடுதலை, பிசாசு கடத்த விடுதலை, எப்பேற்பட்ட வியாதி படுக்கையா இருக்கலாம், மரண படுக்கையா இருக்கலாம், கர்த்தர் அந்த படுக்கை எடுத்து போடுவார். உங்களுக்குள்ள இருக்க சூனிய கட்டுகள் எல்லாம் இப்படி விசுவாசித்து இந்த தண்ணீரை ஸ்தோத்திரம் நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மந்திரத்தின் கிரிகளை, சூனியத்தின் கிரிகளை வாந்தி பண்ணி வெளியே போகும் இயேசுவின் நாமத்தினால. பிதாவே, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசம் பெருகட்டும் நஸ்ரேனாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தினால. யாருடைய சரித்தெல்லாம் இப்ப கட்டுகள், பலவீனம், வியாதி, போராட்டம், பிசாசின் கிரிகளால் கட்டப்பட்டிருக்கார்களோ அவர்கள் அத்தனை பேர் சரித்துக்கள் இருந்து எல்லா பொல்லாத ஆவிகளையும் கட்ட வைத்து இவர்கள் வெட்டு புறப்பட்டு வெளியேறி போ என்று இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா, வயிற்று பகுதியில் கிடக்கிற எல்லா சொத்துங்களும் வாந்து பண்ணி வெளியேற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களும் அதிசயங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.